ஹலோ வேதிக் ஆஸ்ட்ரோ வியூவர்ஸ்க்கு இப்போ ஒரு புதிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 2025 2025 நியூ இயர் பிறக்க போகிறது. உறவுகளுக்குள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது உறவுகள் அப்படின்னா தம்பியுடையான், படைக்கஞ்சான், ஏதாவது மலை ஏற போனாலும் மச்சன உதவி தேவை இப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பழமொழிகள் உண்டு, உறவுகளை மையப்படுத்தி. அப்பேற்பட்ட உறவுகளால் சங்கடத்தை சந்திக்கும் ராசிகள், உறவில் 2025 உறவில் விரிசல் ஏற்படும் ராசிகள். ஏன் இந்த உறவில் விரிசல் ஏற்படும் ராசிகள் அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் போங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, யூ வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு காதுகுத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, அண்ணன் தம்பி உறவு, மாமன் மைத்துனன் உறவு, மாமியார் மருமகள், மாமனார் மருமகன் உறவு, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களுடைய மாமனார் உங்கள் மனைவியுடைய அப்பாவோ இல்லை உங்கள் கணவருடைய அப்பாவோ அங்கே வராரு, உங்களை பார்த்தவொன்னே மூஞ்சி திருப்பிட்டு போனார்னு வச்சுக்கோங்க, அது நல்ல உறவு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா, நமக்கு கிரக நிலவரத்தை வச்சு சொல்லலாம். இதில் வெகு சிலருக்கு, அதாவது சில எக்ஸப்ஷன்ஸ்னு இருக்கும்ல, அந்த எக்ஸப்ஷன்ஸ் அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த உறவுகளால் பெருசாக பிரச்சனை வராது. சரி, ஓகே, போனா போட்ட சொல்லிட்ட, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு காரணமே இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கிறனால தான். ஆனால் இந்த 2025 உறவில் விரிசல் ஏற்படும் ராசிகள் யார், எந்தெந்த ராசிக்கு உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும், உறவை விட்டு விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எதனாலையும் இருக்குது. நாம் காரணமாக இருப்போமா, இல்லை அவங்க காரணமாக இருப்போமா, இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக வேற ஒருத்தர் மூணாவது மனுஷர் விளையாடுவாரா அப்படின்ட்டு. இந்த மாதிரி எனக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் தேவையில்லாத ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மூணாவது நபர் ஃபோன் பண்ணி ஏற்படுத்தினார். நல்ல வேளை நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டார், என்னோடய நண்பரும் புரிஞ்சுக்கிட்டார். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரிஞ்சதுக்கப்புறம் என் மேலே தப்பு இல்லைங்கிறத, நான் ஆக்சுவலாக என் மேலே தப்பு இல்லை, அவர் மேலேயும் தப்பு இல்லை. ஸோ மூணாவது நபர் தப்பாக புரிஞ்சுட்டு அவருக்காக என்னை பேச சொன்னார். அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்பட்டது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இப்போ என்னோடய ஜாதகம் நல்லா இருக்குது, எனக்கு நேரம் நல்லா இருக்குது, அதனால் எனக்கு கெட்ட பேர் வரல. இதே எனக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டுக்காக நான் ஃபோன் பண்ணி, ஒரு எக்ஸுக்காக ஃபோன் பண்ணி ஒய் கிட்ட பேசுகிறேன். இந்த ஒய் என்ன நினைப்பார், இவர் எதுக்கு நடுவில் வந்தார், வேத ஜோதிடர் எதுக்கு நடுவில் வந்தார், நான் எக்ஸுக்கிட்டே பேசியிருப்பேனே, இல்லை எக்ஸ் என்கிட்டே டைரெக்டாக பேசியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு யோசிப்பார். இதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு நேரம் நல்லா இருக்கிறனால தான், பிரச்சனை இல்லை. இதே எனக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா, நான் பேசாத விஷயத்தை கூட பேசினதாக சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட உறவில் விரிசல் ஏற்படும், சிக்கல் ஏற்படும் ராசிகள் யார் சார், எங்களுக்கு அதை சொல்லுங்கள் சார், நாங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லை. ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட வாய் தான் காரணம். இவங்களுக்கு இவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். இந்த மேஷ ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு அக்ரெசிவ் மூடில் இருப்பாங்க. அக்ரெசிவ் மூடு, எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஒரு ரிப்ளை அவங்களுக்கு உடனே கொடுத்துடணும். அவங்க எப்படின்னா, இப்போது விரயஸ்தானத்துக்கு சனி வராரு. விரயஸ்தானத்துக்கு சனி ராசிக்கு 2ஆம் இடத்தை சனியின் பார்வை 3ஆம் பார்வையினால் பார்க்கிறார். 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது மேஷ ராசிக்கு 2ஆம் இடம், ரிஷபராசியை சனி பார்க்க போகிறாரு. ரிஷபராசிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானம், வார்த்தைகள், குடும்பம். ஸோ இவங்க பாட்டுக்கு எதையாவது போகிற போக்கில் குதர்க்கமாக பேசிட்டு போயிடுவாங்க. இவங்க யதார்த்தவாதி பொதுஜன விரோதிங்கிற மாதிரி யதார்த்தமாக இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை, பகையை உருவாக்கி கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது கிடைக்காமே போகலாம். உறவுகளை பிரிக்கக்கூடிய வார்த்தைகள் இவங்களால் பேசப்படும், அதாவது மேஷராசினால் பேசப்படக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல, உறவுகளுக்குள் பகை ஏற்படுறதுனால இவங்களை எல்லாருமே எதிரியாக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் கூட பார்த்தேன், ஐயோ அந்த பொண்ணு வருதா, அது வந்தாலே துக்ரியாக பேசுமே அப்படின்ட்டு. இவங்க அப்படியெல்லாம் துக்ரியாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. இவங்க சாதாரணமாக யதார்த்தமாக உண்மையை போட்டு உடைப்பாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை ஹஸ்பண்ட் மறைச்சி வச்சுருப்பார்,
ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இந்த மேஷராசி நண்பர்கள் வந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒய்ஃபுக்கும் தெரியும்ன்ட்டு நினச்சி உடச்சி விட்ருவாங்க. இவங்க கேட்பாங்க, ஏப்பா சொன்னேன், என் பொண்டாட்டிகிட்ட மறைச்சி வச்சுருந்தேன், இதை நீ போட்டு உடச்சிட்டியே, இப்போ தேவையில்லாமல் எனக்கு கெட்ட பேர் என்னை போட்டு இன்றைக்கி ராவி எடுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஷராசிக்கு உண்டான ஒரு சங்கடமான விஷயம். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பேசணும், என்ன பேசணும், யாருக்கிட்ட பேசணுங்கிறத இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நலம். வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. முடியலையா, உங்களால் பேசாமல் இருக்க முடியலையா, எதையாவது பேசுங்க. யார் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் பொதுவாக பாலிட்டிக்ஸ், நம்ம ஏன் தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்ருக்கு, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் நமக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணல, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎம்கே ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கு, இந்த தப்பு பண்ணிட்டாங்களே, இதுக்கு என்ன ஆக்ஷன், இப்படி பேசிட்டு போயிடுங்க. பொதுவாக பேசிட்டு போயிடுங்க. பர்சனல் விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2025 பொது விஷயங்களை மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை. அதுவும் பொதுவெளியில் போய் பேசக்கூடாது. வீட்டு ஃபங்க்ஷனில் பேசலாம். நீங்கள் ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த இடத்துல போயிட்டு டிஎம்கே மீட்டிங் நடக்குது, அந்த இடத்துல போயிட்டு ஏடிஎம்கே பண்ணினது சரிப்பா அப்படின்னு பேசினா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நலம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் மிதுன ராசி நண்பர்கள். இப்போ மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு உறவில் விரிசல் ஏற்படும் ராசிகளில் நம்பர் 1 பொசிஷன். அவங்களுடைய வார்த்தையால் தான் பிரச்சனை வரும். ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க நல்லவங்க தான். மிதமான ஆட்டிடியூடு உள்ளவர்கள், மென்மை போக்கு கடைபிடிப்பவர்கள். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார் இந்த வருஷம். குருவும் 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 7ஆம் இடத்தை குரு பார்க்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மே மாதத்துக்கு முன்னாடிக்குள்ளார கெட்ட பேர் வரும், இல்லாட்டி அக்டோபருக்கு மேலே கெட்ட பேர் வரும், வார்த்தையால் கெட்ட பேர் வரும். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அவங்க கேட்டது ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுடைய மௌனம் சம்மதம்னு அவங்களா ஒரு அனர்த்தம் பண்ணிட்டு 3வது மனிதரை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த 2025 இருக்குது. குரு 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்களான அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் வார்த்தைகள் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு சனி வராரு. நீங்கள் யார் கூட பழகினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான். நீங்கள் நல்லவன் நினச்சி பழகுவீங்க, ஆனால் நீங்கள் பழகிறது தப்பான ஆள்கிட்ட. நீங்கள் நல்லவன் நினச்சி பேசுவீங்க, நீங்கள் பேசுகிறது தப்பான ஆள்கிட்ட. அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பெருசாக பிரச்சனை இல்லை. ஒன்றா மே மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை அக்டோபர் மாதத்துக்கு பிறகோ உங்களுக்கு யார் கூட பழகினாலும் கெட்ட பெயர் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டமாக இருக்குமே தவிர, இப்பொழுதைக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, யாரையும் புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இந்த விலகி இருக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போவும் கெட்ட பேர் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் விலகி இருப்பதன் மூலமாக குடும்பத்தில் கெட்ட பேர் வராமல், அம்மா அப்பா கிட்ட கெட்ட பேர் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ உறவுகளுக்குள் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. என்னோடய அண்ணன், என்னோடய சித்தப்பா பையன், என்னோடய பெரியப்பா பையன், அத்தை பையன், அத்தை பொண்ணு, அவங்கக்கிட்டே இருந்தோன்னா நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. ஏன் அத்தை பெரியப்பா இவங்களே உங்கள்கிட்ட க்ளோஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்களே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும். பெரியப்பா இல்லை பெரியப்பா நான் என்னால் இன்றைக்கி வர முடியாது, எனக்கு ஸ்கூல் இருக்குது, இன்றைக்கி காலேஜ் இருக்குது, இன்றைக்கி வேலை இருக்குது, நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, வேலை இருக்குது, என்னால் வர முடியாது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க, போகாமல் இருக்க முடியாது. ஆனால் எப்படியாவது சொல்லி சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வளர்ச்சிக்கான நேரம். நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க. வளர்ந்துட்டு வரும்பொழுது உங்களை சுற்றி நீங்கள் போகக்கூடிய பாதையில் சில பேர்த்த தள்ளி விட்டுட்டு போவீங்க. அதாவது ஒரு பஸ்ஸு போகுதுன்னா பஸ்ஸுக்கு இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் முன்பக்கம் உள்ளே போயிடுச்சுன்னா பின்பக்கம் வருதா இல்லைன்னா அவங்க டிரைவர் கவலைப்பட மாட்டார். அதனால் பின்பக்கத்தில் லெஃப்ட் சைடில் யாராவது அடிபட்டாங்கன்னா அதுக்கு பொறுப்பு டிரைவர் கிடையாது, கண்டக்டர் தான். அது ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த சமயத்தில் சில பேர் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு இங்கே விட்டுட்டு அடுத்தவனை பேச போகிறீங்க. இங்கே இருக்கிறவன் என்ன சொல்லுவான், பாரு நான் பெரிய மனுஷன் ஆகிட்டான், நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டான்,
நான் வளர்ச்சி இல்லை, நான் வந்து சம்பாதிக்கலை, நான் கம்மி சம்பாத்தியம், அதனால் பணக்காரனாக பார்த்து பழகுறான், இந்த மாதிரி கெட்ட பெயர், அதாவது உங்களை பற்றி அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்களே தவிர நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் உங்களுக்கு உறவில் விரிசல் ஏற்படும் விருச்சிக ராசிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசி நண்பர்கள். மீனராசி நண்பர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கெட்ட பேர் தான். மேஷராசிக்கு எப்படி விரயஸ்தானத்துக்கு சனி வந்தவுடனே கெட்ட பேர் வருதோ, அது மாதிரி மீனராசிக்கு ஆல்ரெடி கெட்ட பேர் வந்தாச்சு. ஆல்ரெடி கெட்ட பேர் இருக்குது. இப்போ உறவுகளுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் பிரச்சனை வரக்கூடிய வகையில், வெளி ஆட்களிடமும் பிரச்சனை வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 மீனராசி நண்பர்கள் எதை பேசினாலும் கெட்ட பேர் ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2025 உறவில் விரிசல் ஏற்படுகும் ராசிகளில் மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனராசி நண்பர்கள் இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் விநாயகரை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஏன்னா சமயோஜித புத்தியோடு பேசுகிறதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கு தான் தகுதி இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தப்பான வார்த்தைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த 3 தெய்வங்களும் உங்களுக்கு துணை இருக்கும்.